Hello everyone, welcome to my channel. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் நம்ம எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் அது கையளவு தாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம கேள்வி வினாக்கள் எத்தனை வகைப்படுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, யாருடைய நண்பன்? இதை எப்படி சொல்வீங்க? ஹூஸ் ஃப்ரெண்டு. நீ யாரோட நண்பன் அப்படிங்கிறத ஹூஸ் ஃப்ரெண்டு. யாருடைய வீடு? இதை எப்படி சொல்வீங்க? ஹூஸ் ஹவுஸ். யாருடைய வீட்டுக்கு போகிற அப்படிங்கிறதுக்கு ஹூஸ் ஹவுஸ். நெக்ஸ்ட், யாருடைய புத்தகம்? இதை எப்படி சொல்கிறது? ஹூஸ் புக்கு. யாரோட புத்தகத்தில் படித்த அப்படிங்கிற கேள்விக்கு ஹூஸ் புக்கு. யாருடைய வேலை? யாருடைய வேலை இதை எப்படி சொல்வீங்க? ஹூஸ் ஒர்க்கு. யாரோட வேலை பார்த்த? ஹூஸ் ஒர்க்கு. யாருடைய முகம்? இதை எப்படி சொல்வீங்க? ஹூஸ் ஃபேஸ். யாரோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்குது? ஹூஸ் ஃபேஸ். யாருடைய கதை? யாரோட கதை நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஹூஸ் ஸ்டோரி. ஹூஸ் ஸ்டோரி. யாருடைய நிலம்? இது ஹூஸ் லேண்ட். யாரோட நிலம் இது அப்படிங்கிறதுக்கு ஹூஸ் லேண்ட். யாருடைய சட்டை? இது யாரோட சட்டை? ஹூஸ் ஷர்ட். யாரோட சட்டை போட்டிருக்க அப்படிங்கிற கேட்போம். இதுக்கு ஹூஸ் ஷர்ட். யாருடைய கவிதை? இதுக்கு ஹூஸ் போயம். யாரோட கவிதை இது? நல்லா இருக்கே அப்படின்போம். அதுக்கு ஹூஸ் போயம். யாரால்? இதுக்கு என்ன சொல்வீங்க? பை ஹூம். யாரால் நான் இங்கே நிற்கிறேன் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு பை ஹூம். யாருக்கு? இதுக்கு என்ன சொல்வீங்க? டு ஹூம். யாருக்கு வாங்கிட்டு போகிற அப்படிங்கிற கேள்விக்கு டு ஹூம். யாரிடம் இருந்து? இதை எப்படி சொல்வீங்க? ஃப்ரம் ஹூம். யாரிடம் இருந்து இதை வாங்கிட்டு வந்த அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு ஃப்ரம் ஹூம். யாருக்காக? இதை எப்படி சொல்கிறது? ஃபார் ஹூம். யாருக்காக இங்கே நிற்கிற அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு ஃபார் ஹூம். யார் மீது? இதை எப்படி சொல்கிறது? ஆன் ஹூம். யார் மீது நீ இவ்வளோ கோவமாக இருக்க அப்படிங்கிற வேர்டுக்கு ஆன் ஹூம். யாரை பார்த்து? இது எப்படி சொல்கிறது? அட் ஹூம். யாரை பார்த்து இவ்வளோ நேரம் இங்கே இருக்க? அட் ஹூம். யாருக்கு கீழ்? இது எப்படி சொல்கிறது? அண்டர் ஹூம். யாருக்கு கீழே நீ வேலை பார்க்குற இந்த மாதிரி கேள்விக்கு அண்டர் ஹூம். யாருக்கு எதிராக? இது எப்படி சொல்கிறது? எகெயின்ஸ்ட் ஹூம். யாருக்கு எதிராக நீ சொல்ல போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கு எகெயின்ஸ்ட் ஹூம். யாருடன்? இது எப்படி சொல்கிறது? வித் ஹூம். யாருடன் போகிற அப்படிங்கிற கேட்போம். அதுக்கு வித் ஹூம். யார் மூலம்? இது எப்படி சொல்கிறது? த்ரோ ஹூம். யார் மூலம் இங்கே வந்த அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு த்ரோ ஹூம். யாரில்? யாரில் இதுக்கு இன் ஹூம். அடையாளத்தை யாரில் பார்த்த அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன் ஹூம். நெக்ஸ்ட், எப்பொழுதிருந்து? எப்பொழுதிருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஃப்ரம் வென். எப்போதிருந்து இங்கே வெயிட் பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு ஃப்ரம் வென். எப்பொழுதிருந்து இன்னொரு சென்டென்ஸும் வரும். சின்ஸ் வென். ஒரே தமிழ் வார்த்தை தான், ஆனால் இங்கிலீஷில் மாறுபடும். எங்கிருந்து? இது எப்படி சொல்கிறது? ஃப்ரம் வேர். நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு ஃப்ரம் வேர். நெக்ஸ்ட், எல்ஸ் அப்படின்னா வேறு மீனிங். இந்த எல்ஸில் எத்தனை கொஸ்டின் ஃபார்ம் வருதுன்னு பார்க்கலாம். வேறு யாரை? வேறு யாரை சொல்கிற அப்படிங்கிறதுக்கு ஹூம் எல்ஸ். வேறு யாரை பார்த்த அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஹூம் எல்ஸ். வேறு எப்பொழுது? இப்போ பார்க்கலன்னா வேறு எப்போ தான் பார்க்குறது, எப்பொழுது பார்க்குறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வென் எல்ஸ். வென் எல்ஸ். வேறு என்ன? இது எப்படி சொல்கிறது? வாட் எல்ஸ். வேறு என்ன அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு வாட் எல்ஸ். வேறு யார்? இது எப்படி சொல்கிறது? ஹூ எல்ஸ்.
வேறு யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஹூ எல்ஸ். வேறு யாரை பார்த்த அப்படின்னு நம்ம கேட்போம், அதுக்கு whom else. நீ வேறு யாரை பார்த்த அப்படின்னு ஒரு கேள்விக்கு whom else. வேறு யாருடைய whose else. வேறு யாருடைய பொருளை எடுத்துகிட்டு வந்த அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு whose else. வேறு எங்கே, இந்த எப்படி சொல்கிறது, வேர் எல்ஸ். வேறு எங்கே போகலாம் அப்படின்னு நம்ம கேட்போம், அந்த கேள்வி பேட்டர்னுக்கு வேர் எல்ஸ். வேறு என்ன தான் பொருள் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு நம்ம கேட்போம், அதுக்கு வென் எல்ஸ். வேறு எது, இது எப்படி சொல்கிறது, விச் எல்ஸ். வேறு எது, இது இல்லைன்னா வேறு எது எடுக்க அப்படின்னு ஒரு கேள்விக்கு விச் எல்ஸ். வேறு ஏன், இது எப்படி சொல்கிறது, ஒய் எல்ஸ். வேறு ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு ஏங்கிற கொஸ்டினுக்கு ஒய் எல்ஸ். வேறு எப்படி, இது எப்படி சொல்கிறது, ஹவு எல்ஸ். வேறு எப்படி போகிறது இந்த இடத்துக்கு, வேறு எப்படிங்கிற இந்த கேள்விக்கு ஹவு எல்ஸ். அப்புறம் யாரை, இவங்க இல்லைன்னா அப்புறம் யாரை சொல்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி பேட்டர்ன் வரும், அதுக்கு whom then. அப்புறம் யாருடையது, இவங்களோடது இல்லைன்னா வேறு யாரோடையது அப்படிங்கிற ஒரு கேள்வி பேட்டர்னுக்கு whose then. நெக்ஸ்ட்டு ஆல்னா எல்லான்னு நமக்கு தெரியும். இந்த ஆலில் கொஸ்டின் ஃபார்ம் வரும், அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன் எல்லாம், எப்படி சொல்கிறது, ஒய் ஆல். ஏன் எல்லாம் என்னையவே சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சொல்லுவோம், அதுக்கு ஒய் ஆல். எப்பொழுதெல்லாம், இதுக்கு எப்படி சொல்கிறது, வென் ஆல். எப்பொழுதெல்லாம் அங்கே இந்த ஷோ போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வென் ஆல். எப்படி எல்லாம், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம், அதுக்கு ஹவ் ஆல். எங்கெல்லாம், இது எப்படி சொல்கிறது, வேர் ஆல். எங்கெல்லாம் நம்ம இன்றைக்கி போகலாம் அப்படின்னு நம்ம கேட்போம், அதுக்கு வேர் ஆல். யாருடையதெல்லாம், இந்த திங்ஸ் எல்லாம் யாருடையதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வரும், அந்த இதுக்கு ஹூஸ் ஆல். யாரையெல்லாம், இது எப்படி சொல்கிறது, whom all. யாரையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு whom all. யாரெல்லாம், இது எப்படி சொல்கிறது, who all. யாரெல்லாம் அங்கே போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பேட்டர்னுக்கு who all. எதுவெல்லாம், இது எப்படி சொல்கிறது, which all. எதுவெல்லாம் உங்கள் பொருள் அப்படின்னு நம்ம கேள்விக்கு வரும், அதுக்கு which all. என்னவெல்லாம், இது எப்படி சொல்கிறது, வாட் ஆல். என்னவெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லுவோம், அதுக்கு வாட் ஆல். இன்றைக்கான லெசன்ஸ் முடிஞ்சது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்டு இன்றைக்கான லெசன்ஸ் கற்றுக்கிட்ட எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி ஒரு வார்த்தைகள் கற்றுக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.